கண்ணியர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நாம் மொழியக்கூடிய ஓதக்கூடிய ஸலவாத்தின் மூலியமாக நாம் பெறக்கூடிய பலாபலன்கள் நன்மைகள் என்ன என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு அழகுபடுத்தி காட்டுகிறது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தி நசாஇ என்ற உலக புகழ்பெற்ற ஹதீஸ் கிதாபிலே 1297வது செய்தியாக ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன், எவர் ஒருவர் என் மீது ஒரு தடவை ஸலவாத்து ஓதுவாரோ, ஒரே ஒரு தடவை சொல்லுவாரோ, அவருக்கு 3 விதமான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று ஹதீஸு சொல்லுது. ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரான், என் மீது ஒரு தடவை ஸலவாத்து ஓதக்கூடியவருக்கு அல்லாஹ் அவர் மீது 10 தடவை ஸலவாத்து ஓதுகின்றான் என்று சொன்னார்கள். இது ஒரு பாக்கியம். அல்லாஹ் ஸலவாத்து ஓதுறான் அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்னன்னா, அல்லாஹ் அவரின் மீது 10 கருணை மழையை பொழிகின்றான் என்பது அதனுடைய பொருள். இரண்டாவது பாக்கியம் என்னவென்றால், வஹுத்தத் அன்ஹு அஷ்ரு ஹதீஆத்தின், அவரிடமிருந்து 10 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். 10 விதமான 10 பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான். இது இரண்டாவது பாக்கியம். மூன்றாவது பாக்கியம் என்னவென்றால், ருஃபிஅத் லஹு அஷ்ரு தரஜாத், 10 நன்மைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருக்கு கொடுக்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தர்றாங்க. கையிலேயே நம்ம ஆயுதத்தை வச்சுட்டு வெளியில் தேடுறோம். நம்ம கையுக்குள்ளேயே ஆயுதம் இருக்குது. ஸலவாத்துங்கிற ஆயுதம் நம்ம கையில் இருக்குது. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆயுதம்தான் நபிகள் நாயகத்தின் மீது ஓதக்கூடிய ஸலவாத். அதனால தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையில் மற்ற ஃபர்தான காரியங்களை உத்தரவு பிறப்பிக்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்து கொடுங்கள், ஹஜ் செய்து கொள்ளுங்கள். இப்படி வரிசையாக நமக்கு உத்தரவு போட்டுக்கொண்டே வருகிறான். அதே நேரத்தில் தடுக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், கொலை செய்யாதீர்கள், திருடாதீர்கள், வட்டி வாங்காதீர்கள், இப்படியெல்லாம் வரிசையாக நம்மை பார்த்து அல்லாஹ் தடுக்கும் விஷயத்தையும் பேசுகிறான், செய்யக்கூடிய விஷயத்தையும் அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் அமலுடைய விஷயத்தில், ஒரே ஒரு அமல் விஷயத்தில் மட்டும்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொஞ்சம் மாறுதலாக வேற கோணத்தில் அல்லாஹ் பேசுகிறான். நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத்தை முதல்ல நான் ஓதுறேங்கிறான்ல. குர்ஆனுடைய ஆரம்பமே அதனுடைய ஆயத்தை அப்படித்தான் ஆரம்பிக்குது. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத்து முதல்ல நான் செய்கிறேன், நான் ஓதுறேன், என்னுடைய மலக்குமார்கள் ஓதுறாங்க. ஆகையால் நீங்களும் நாயகத்தின் மீது சலாமும் ஸலவாத்தும் ஓதிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இந்த விஷயத்துல நான் செய்கிறேன் அப்படிங்கிறத முற்படுத்துவதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்க கண்டிப்பாக செய்தாக வேண்டும் என்பது அதனுடைய பொருள். நீங்க கண்டிப்பாக செய்தாக வேண்டும். 1. 2வது, உலகத்துல எல்லா அமல்களுமே அழிஞ்சிரும். தொழுகை, நோன்பு, ஜக்காத் எல்லாமே அழிஞ்சிடும். எப்ப கியாமத் நாள் வந்த உடனே எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான். உலகம் அழிந்ததற்கு பிறகும், மனிதர்கள் அழிந்ததற்கு பிறகும், ஜீவராசிகள் படைப்பினங்கள் எல்லாம் அழிந்ததற்கு பிறகும் ஒரே ஒரு அமல் மட்டும் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிற அமல் எதுவென்று பார்த்தால் அது ஸலவாத்து மட்டும்தான். ஏன்? அல்லாஹ் நான் ஓதுறேன்னு சொல்றான்ல, அல்லாஹ்வுக்கு அழிவு கிடையாது. அவன் தான் எல்லாத்தையும் படைச்சவன், எல்லாவற்றையும் அவனுடைய கைவசத்திலே இருக்கிறது. அப்ப அல்லாஹ் மட்டும் என்ன செஞ்சிட்டு இருப்பான்? ஸலவாத் ஓதிக்கொண்டே இருப்பான். உலகத்திலே அழியாத ஒரே அமல் இந்த நபிகள் நாயகத்தின் மீது நாம் ஓதக்கூடிய ஸலவாத். அந்த ஸலவாத்து பல ரகங்கள் இருக்கிறது, பல வகைகள் இருக்கிறது. குறைந்தபட்சம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது பெரிய ஒரு காரியமே கிடையாது.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். ஆக சிறிய ஸலவாத் இதுதான். பெரும் ஸலவாத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. இவைகளை நாம் அதிகமாக ஓதக்கூடிய பழக்கங்களை நாம் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சூரா அலம் நஷ்ரஹ்ல என்ன சொல்றான்? வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய கீர்த்தியை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதனுடைய பொருளை நாம் பார்த்தால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா படைப்புகளையும் கண்டிப்பாக ஸலவாத் ஓத வைப்பான் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்றான். எல்லா படைப்புகளுமே என்ன செய்யுமா? ஸலவாத் ஓதுமா. மனித இனம் மட்டுமல்ல, மனித இனம் அல்லாத மற்ற ஏனைய மரம், கட்டை, செடி, கொடி, ஜீவராசிகள் எல்லாமே நபிகள் நாயகத்து மீது ஸலவாத் ஓதிக்கொண்டே இருக்கும். அதை நான் ஓத வைத்து உங்களுடைய கீர்த்தியை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையில் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேனி இடத்திலே கேட்டார்கள். தேனி இருக்கல்லவா, அதுட்டு கேட்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கசப்பான செடியிலிருந்து, கசப்பான அந்த மலரிலிருந்து நீ தேன் அடிக்கின்றாய், ஆனால் அது மதுரமாக மாறுகிறதே என்று கேட்குறாங்க. தேனி சொன்னது, கசப்பான அந்த மலரிலிருந்து நான் தேனை எடுத்துக்கொண்டு நான் என்னுடைய கூட்டிற்கு செல்லும் வரை, என்னுடைய வீட்டிற்கு செல்லும் வரை அந்த வழிப்பகுதிகளிலே உங்கள் மீது ஸலவாத் ஓதிக்கொண்டே செல்லுவேன். கசப்பான அந்த தேன் இனிப்பாக அது மாறுகிறது நாயகமே, ரசூலே, ஹபீபே என்று தேனி சொன்னது. இதிலிருந்து நமக்கு சில தகவல்களை நமக்கு அழகாக சொல்லுவாங்க. கசப்பான தேன் கூட இனிப்பாக மாறுகிறது என்றால் நாயகத்தின் மீது ஸலவாத் ஓதும் பொழுது, கசப்பான உங்களுடைய வியாபாரம் இனிப்பாக மாற வேண்டும் என்றால் ஸலவாத் ஓதுங்கள். கசப்பான உங்கள் வாழ்க்கை இனிப்பாக மாற வேண்டும் என்றால் ஸலவாத் ஓதுங்கள். கசப்பான தொழில்துறைகள் இனிப்பாக மாற வேண்டும் என்றால் ஸலவாத் ஓதுங்கள். கசப்பான உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள், சஞ்சலங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், கடன் தொல்லைகள் அனைத்தும் இனிப்பாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் ஸலவாத் ஓதுங்கள் என்பதாக அந்த ஹதீஸிலிருந்து நமக்கு பாடம் படிப்பினையாக நமக்கு சொல்லித் தருவார்கள். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட அற்புதமான அந்த ஸலவாத் பல வேலைப்பாடுகளை செய்யும். நம்ம கவலையை போக்கும், நம்மளுடைய நோய் நொடிகளை நீக்கக்கூடிய வேலையை செய்யும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்துக்கு மட்டும்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அளப்பெரிய நன்மைகளை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது ஓதக்கூடிய அந்த ஸலவாத்தினுடைய பலனாக நம்மளுடைய எல்லா விதமான நோய் நொடிகளையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒன்றுமில்லாமல் அப்புறப்படுத்துகின்றான் என்பதாக பல்வேறு ஹதீஸுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமான பெருமக்களே, பக்தாதில் அபு பக்கர் முஜாஹித் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இறைநேசர் இருந்தாங்க. அவங்க நிறைய மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு இறைநேசர் பக்தாதில் இருந்தாங்க. பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் அமர்ந்து பாடம் கற்பார்கள் அவரிடத்துல. அதே சமகாலத்தில் ஷிபிலி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாமேதை ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த ஷிபிலிங்கிறவரை எல்லாருமே பைத்தியம் சொல்லுவாங்க. இவர் ஒரு பைத்தியக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாடம் நடத்தி கொண்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் ஷிபிலி அவங்க வர்றாங்க, அவங்களுடைய வகுப்பறைக்கு வர்றாங்க. வரும் பொழுது இந்த அபூபக்கர் முஜாஹித் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய ஒரு கல்விமான், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய நேசர். அவங்க எந்திரிச்சு அந்த ஷிபிலியை வரவேற்று நெற்றியிலே முத்தம் கொடுத்து அருகாமையிலே அமர வைக்கிறார்கள். மாணவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக போச்சு. அதனால் நம்மளாம் இவரை பைத்தியம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவரை நம்மளுடைய உஸ்தாது எந்திரிச்சு மரியாதை செஞ்சு முத்தமிட்டு அருகாமையில் அமர வைக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம். சற்று நேரம் கழித்து பேசிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். சென்றதற்கு பிறகு மாணவர்கள்லாம் உஸ்தாதிட்ட கேட்டாங்க, உஸ்தாத் அவர்களே, இவர்களை பைத்தியம்னு பக்தாதே பைத்தியம்னு சொல்லுது, ஒரு பாமரர், இவருக்கு இவ்வளவு கண்ணியம் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது முஜாஹித் ரஹ்மஹுல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் கனவிலே கண்டேன். அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபைக்கு ஷிபிலி வருகிறார். வரும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே எழுந்து ஷிபிலிக்கு நெத்தியிலே முத்தம் கொடுத்து அருகாமையிலே அமர வைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே செய்து விட்டார்கள். நான் எம்மாத்திரம் சொன்னார்கள் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் எம்மாத்திரம், நானும் அவருக்கு கண்ணியத்தை கொடுத்து விட்டேன் என்பதாக சொல்லி இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறாங்க. பொதுவாகவே இறைநேசர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல அடிக்கடி வந்துட்டே இருப்பாங்க. நம்மளை மாதிரி கிடையாது. ஹராமை விட்டு பேணி நடப்பாங்க,
இறையச்சத்தோடு இருப்பாங்க, எப்போவுமே அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருப்பாங்க, பேணுதலாக இருப்பாங்க, எல்லா விஷயத்திலையும் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இறைநேசர்களுடைய கனவு என்பது ஒரு கனவு இன்னொரு கனவுனுடைய சங்கிலி தொடராக இருக்கும். நம்மளை மாதிரி இல்லை, வானத்தில் பறக்கிறது, தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிச்சுட்டு ஓடுறது, இந்த மாதிரி நம்மளுடைய கனவுகள் மாதிரிலாம் அவங்க கனவுகள் இருக்காது. சங்கிலி தொடராக வரும். ஒரு கனவு கண்டாங்கன்னா இன்னொரு கனவு காணும் பொழுது அதனுடைய தொடர் அதில் வரும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இன்னொரு தடவை கனவு காண்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள வரலாற்றில் இந்த குறிப்பு எழுதுகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இது சார்ந்த விளக்கத்தை கேட்டாங்க. நான் கனவுல உங்களை பார்த்த நாயகமே, ஷிபிலி வரும்பொழுது நீங்கள் கண்ணியப்படுத்துறீங்க, எதுக்குன்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒன்றுமில்லை, ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாடியும் லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம் அப்படிங்கிற அந்த ஆயத்தை, அதனுடைய பரிபூரணமாக 2 ஆயத்து வருகிறது. அந்த 2 ஆயத்தையும் ஓதிவிட்டு 5 முறை என் மீது ஸலவாத் ஓதுவார். யாரு? இந்த ஷிபலி 5 தடவை என் மீது ஸலவாத்து சொல்லுவார். இதை அவர் தொடர்ந்து 80 வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். எத்தனை வருஷம்? 80 வருடம் என் மீது அவர் இந்த ஸலவாத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார். அதனால் அவருக்கு கண்ணியம் கொடுத்தேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நமக்கு குறிப்பாக தருகிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, நபிகள் நாயகத்தின் மீது எப்படியாவது குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 100 தடவையாவது ஸலவாத்து ஓதிரணும். அப்படி முடியலையா, ஃபர்து தொழுகைக்கு பின்னால் உட்கார்ந்த இடத்திலேயே 5 தடவை ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம், தொடர்படியாக ஸலவாத் ஓதக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். மனசுல கவலை வருதா, ஸலவாத் ஓத ஆரம்பிச்சிருங்க. 10 தடவை ஓதுங்க. ரொம்ப கவலையா இருக்கா, 100 தடவை ஓதுங்க. வியாபாரம் நடக்கலையா, வியாபாரம் குறைவாக இருக்கா, நீங்க ஸலவாத் ஓத ஆரம்பிங்க. வீட்டில் கஷ்டமா, அல்லது கடன் தொல்லையா, அல்லது வேற ஏதாவது தேவையா, நீங்க ஸலவாத் ஓத ஆரம்பிச்சிருங்க. ஸலவாத் எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஆயுதமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதைத்தான் இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக நமக்கு சொல்லுவார்கள். நீங்கள் வெள்ளிக்கிழமை அதிகமாக ஸலவாத் ஓதிக்கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை நீங்கள் அதிகமாக ஸலவாத் ஓதுனீங்க அப்படின்னா, அதை நீங்கள் பழக்கமாக நீங்கள் வைத்து கொண்டீர்கள் என்றால், நீங்கள் மரணித்ததற்கு பிறகு, நாம் மரணித்ததற்கு பிறகு நம்மளை குளிப்பாட்டுவாங்க, கஃன் போடுவாங்க, ஜனாசா பெட்டியில் வைப்பாங்க, தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. அடக்கம் பண்ணும்பொழுது 2 பேர் குழியில் இறங்கி நின்று கையை தூக்கி வாங்குவாங்கல்ல, அவர் தொடுறதுக்கு முன்னாடி நான் அவரை தொட்டு உள்ள வைப்பேங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரே அமல் நாம் ஓதக்கூடிய ஸலவாத் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமான பெருமக்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒரு தடவை ஸலவாத் சொன்னீங்கன்றா அல்லாஹ் 10 ரஹ்மத்தை உங்களுக்கு பொழிகின்றான், 10 ஸலவாத்து சொல்கின்றான், 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 10 அந்தஸ்துக்களும் தரஜாக்களும் நன்மைகளும் உங்களுக்கு உயர்த்தப்படுகிறது. அதை வளமைப்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை அழகான உபதேசமாக நமக்கு தருகின்றார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த காரியங்களையெல்லாம் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யும்படி உத்தரவு பிறப்பித்தார்களோ அதை முழுமையாக பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி